அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கொண்டவங்களோட வாழ்க்கை ரகசியம், குணாதிசயங்கள், இவர்களுக்கு ஏற்ற தொழில், இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள், அதிர்ஷ்டமான எண்கள், இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பிறப்பிலேயே ஒரு தனித்துவமான ஆளுமையோடு இருப்பாங்க. இவங்களை அனைவருமே உடனே புரிந்து கொள்ள முடியாதுங்க. வெளியில் அமைதியாக இருந்தாலும் மனசுக்குள்ளே 1000 எண்ணங்கள் இவங்களுக்கு ஓடிட்டுருக்கும். இவங்க யாருக்கிட்டையுமே கையேந்தி வாழ விரும்பவே மாட்டாங்க. நான் உழைச்சி சம்பாதிப்பேன், நான் சாதித்து காட்டுவேங்கிற எண்ணம் எப்போவுமே இவங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு 18 வயசுலேருந்து 28 வயசு வரை வாழ்க்கையில் சோதனைகள் நிறைய இருக்கும். படிப்பு, வேலை, குடும்பம், பணம் இந்த மாதிரி விஷயங்களில் தடை நிறைய ஏற்பட்டாலும் அது நிரந்தரமாக இருக்காதுங்க. 30 வயசுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக உயர தொடங்கும். இவங்களுக்கு 36 வயசுக்கு பிறகு தான் நல்ல நிலை, சொத்து சேர்க்க, குடும்ப அமைதி, சமூக மரியாதை இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சாங்க அப்படின்னா சீக்கிரத்தில் எளிதில் மாற்றவே மாட்டாங்க. அதனால் வெற்றியும் கிடைக்கும். சில சமயம் பிடிவாதத்தால் வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும். வெற்றி எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி வாய்ப்பு இழக்கவும் நேரிடும். இவங்களோட குணாதிசயம் நேர்மையான பேச்சு, அநியாயத்தை சகிக்கவே மாட்டாங்க. குடும்பத்தை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. பெற்றோருக்கு மரியாதை நிறைய கொடுப்பாங்க. நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவாங்க. பணத்தை வீணாக்கவே மாட்டாங்க. ஒரு காசையும் அவ்வளோ கணக்கிட்டு ஒரு துணியே எடுக்கிறதுனா கூட அது எவ்வளவு, என்ன, அந்த துணி எப்படி இருக்குது, அந்த பணத்துக்கு தகுந்த குவாலிட்டி இருக்கான்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி தான் வாங்குவாங்க. அவங்க பணத்தை அவங்க வீணடிக்கவே மாட்டாங்க. உதவி செஞ்சாலும் கூட அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, திருமணம் சிலருக்கு தாமதமாக தாங்க நடக்கும். ஆனால் நல்ல துணை அமைஞ்சாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை நிலையான நிம்மதியாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. கோபத்தை குறைச்சாங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இவர்களுக்கு ஏற்ற தொழில்னு பார்த்திங்கன்னா அரசு வேலை, வங்கி, கணக்காளர், கட்டிட வடிவமைப்பு, சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் துறை, ஐடி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூடியூப், தொழில் முனைவோர், நகை வடிவமைப்பு, கட்டுமான தொழில் இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழில். அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்திங்கன்னா வெள்ளை, மஞ்சள், இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஸ்வகர்மா, சிவபெருமான், முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு, பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடு பண்ணுறது இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். இவங்க எதையுமே நேருக்கு நேராக பேசக்கூடியவங்க. ஒரு வேலையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நல்லா தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம்தான் அதில் ஈடுபடுவாங்க. வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவமும் முழு சுதந்திரமும் இவங்க கொடுக்கக்கூடியவங்க. அவங்களுடைய ஆலோசனையை கேட்டதுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவுமே எடுப்பாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட கேட்காம இவங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்கவே மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தோட அதிபதி செவ்வாய், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி செவ்வாய். மன உறுதி அதிகம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. எதிரிகள் அஞ்சுற அளவுக்கு வீரமும் விவேகமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க ஓயவே மாட்டாங்க. கல்வியில் இவங்களுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட சிலருக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பு பாதியில் தடைபட வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்களோட கஷ்டத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. ஒழுக்கமாக நடந்துக்கிறதோட பிள்ளைகளையும் ஒழுக்கத்தோடு வளர்க்க பார்ப்பாங்க. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இவங்க. வாழ்க்கை துணையை மதித்து போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையோட அடித்தளத்தில் இருந்தாலும் கூட இவங்களுடைய தீவிரமான உழைப்பின் காரணமாக உயர்ந்த நிலையை இவங்க கண்டிப்பாக அடைஞ்சே தீருவாங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு. அணிய வேண்டிய நவரத்னம் பவளம். வழிபட வேண்டிய தலங்கள் வைத்தீஸ்வரன் கோயில், திருவெண்காடு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகம் இருக்கும். புது யோசனைகளை உருவாக்கக்கூடிய திறமை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அனைவரோட கவனத்தையும் இவங்க ஈர்ப்பாங்க. பேச்சு திறன் சிறப்பாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் திடீர்னு வரும். பல வருஷமாக காத்திருந்த வாய்ப்பு ஒரே நேரத்தில் இவங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கிடைக்கும். சிலருக்கு சொந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கலாம். இவங்களோட குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகம். இவங்களுக்கு
தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய திறன். யாரையுமே சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவ விரும்புவாங்க. கலை உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகம். திருமண வாழ்க்கை பற்றி கேட்டிங்கன்னா, அன்பு அதிகமாக இருந்தாலும் தான் கருத்தை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்குது. பொறுமையும் விட்டு கொடுத்தலும் இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்களுக்கு ஏற்ற தொழில்னு பார்த்திங்கன்னா, மருத்துவர், வழக்கறிஞர், ஆசிரியர், திரைப்படம், மீடியா, எழுத்தாளர், பேச்சாளர், ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி, தொழிலதிபர், சமூக ஊடக உள்ளடக்க உருவாக்கம், இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழில். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு, தங்க நிறம், சந்தன நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 8. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் எத்தனை பேருக்கு பொருந்துச்சுன்னு சொல்லியும், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுன்னு சொல்லியும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க கடந்த 2 மாதமாக பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாதங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாரம் இருக்கிற மாதிரியான உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். எல்லாமே சரியாக இருந்தாலும் மனசில் அமைதி இல்லாமல் ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்வி அடிக்கடி உங்களுக்கு எழுந்திருக்கும். சிலருக்கு நீங்கள் செஞ்ச நல்ல செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல உழைப்பு அதிகம் இருந்தும் அதுக்கேற்ற பலன் தாமதமாக கிடச்சிருக்கும். அதனால் மனசோர்வு உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். மன வருத்தம் வந்திருக்கும். குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை கூட மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்த நாட்களும் நிறைய இருக்கும். இவங்கக்கிட்ட பேசுகிற நேரம் நம்ம பேசாமையே இருந்துடலாமே, அதனால் தேவையில்லாத பிரச்சனை ஏன்னு நீங்கள் இருந்திருப்பீங்க. பண விஷயத்தில் எதிர்பாராத செலவுகள்லாம் நிறைய வந்திருக்கும். வீட்டு செலவு, மருத்துவ செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு, இல்லை அப்படின்னா பழைய கடன் மாதிரியான காரணங்களால் உங்களுடைய சேமிப்பு குறைய தொடங்கியிருக்கும். வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகரிச்சிருக்கும். உங்கள் திறமை இருந்தும் பாராட்டு கிடைக்கலங்கிற எண்ணம் உங்களை வாட்டியிருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு தாமதமாயிருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள்லாம் குறைவ ஆரம்பிச்சிருப்பாங்க. வருமானத்தில் ஏற்ற இறக்கம் இல்லை அப்படின்னா திட்டமிட்ட வேலையெல்லாம் தள்ளி போன அனுபவம் வந்திருக்கும். நண்பர்கள் இல்லை அப்படின்னா உறவினர்கள் மீது வச்சுருந்த நம்பிக்கையில் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உதவி செஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களே உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காமல் போயிருப்பாங்க. அது உங்கள் மனசுக்கு கரெக்டாக தோணியிருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறி இருக்கும். படித்ததை சீக்கிரத்தில் மறந்துருப்பாங்க. சிரமமாக இருந்திருக்கும். உங்களுக்கு தேர்வு பற்றிய கவலை இருந்திருக்கும். உடல் நலத்தில் பெரிய பாதிப்பு இல்லைனாலும் சோர்வு, தூக்கமின்மை, இல்லை அப்படின்னா மன அழுத்தம், இந்த மாதிரியான உணர்வுகளாக சிலருக்கு நிறைய இருந்திருக்கும். ஆனால் இந்த அனுபவங்களை அனைத்துமே நிரந்தரமானது கிடையாதுங்க. வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிறதுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பொறுமையோடு நீங்கள் செயல்படுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். கோவப்படாதீங்க. முன்கோபமும் சில நேரத்தில் உங்களுக்கு வரும். அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தாரு கூட மனம் திறந்து பேசுங்க. பண விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் வெள்ளை மலர் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்கிறதும் மன அமைதியை தரும் உங்களுக்கு. அடுத்ததாக ஆடி மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாதுங்க. அம்மன் அருள் நிறைஞ்ச மாதம். ஆன்மீக சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதம். பலருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இது இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது, கிரகநிலை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் கலவையான பலன்களை கொடுத்தாலும் கடைசியில் சாதகமான முடிவுகளையே உருவாக்கும். இது வரைக்கும் மனசில் இருந்த குழப்பம் மெதுவாக குறைய தொடங்கும். சில மாதங்களாக எந்த வேலையை எடுத்தாலும் தடை, தாமதம், மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு இப்போது கொஞ்சமாக நிம்மதி கிடைக்க போகுது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருந்தாலும் சுக்கிரன் வலுப்பெறும் காலங்களில் உங்கள் மதிப்பு, மரியாதையும் செல்வாக்கும் உயரும். அதே சமயம் சனி தரக்கூடிய அனுபவங்கள்லாம் உங்களை மேலும் முதிர்ச்சி அடைய செய்யுங்க. அதனால் இந்த மாதத்தில் அவசர முடிவுகளை விட நீங்கள் பொறுமையோடு செயல்படுறது பெரிய பலன்கள் கிடைக்க செய்யும். இந்த ஆடி மாத கிரகநிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம்
உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் மேலதிகாரிகளோட கவனத்துக்கு உங்கள் திறமை வரும். சிலருக்கு புது பொறுப்புகள்லாம் வழங்கப்படும். ஆரம்பத்தில் அந்த பொறுப்பு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா அதுவே பதவி உயர்வுக்கான வாயிலாக இருக்கும். வேலை மாற நினைக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். ஆனால் தற்போதைய வேலையை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி புது வேலையை நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். உறுதியாக கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த முடிவை எடுக்கணும். அலுவலகத்தில் சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களை முதல்ல கண்டிப்பாக தவிர்க்கணும். உங்கள் அமைதியே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். தொழில் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்த ஆர்டர்லாம் கிடைக்குங்க. புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. உங்கள் தொழிலில் இருந்த மந்த நிலை குறையும். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. யாரையுமே முழுமையாக நீங்கள் நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுக்கக்கூடாது. பணம் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லா கணக்கையுமே தெளிவாக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். வாய்மொழி ஒப்பந்தங்களை விட எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க உடனே அவசரப்படாமல் முழுமையான திட்டமிடலோடு நீங்கள் செயல்படணும். சின்ன முதலீடுகள்லாம் நல்ல லாபத்தை உங்களுக்கு தருங்க. ஆனால் மிகப்பெரிய முதலீடுகளை இன்னும் சில வாரங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. உணவு, ஆடை, கட்டுமானம், ஆன்லைன் வணிகம், கல்வி, அழகு சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி காணப்படுது. வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மறுபடியும் வருவாங்க. புது தொடர்புகள்லாம் உங்களுக்கு நிறைய உருவாகும். வருமானம் சீராக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பெரிய ஆர்டரெல்லாம் கூட கிடைக்கும். கடை வச்சுருக்கிறவங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும். ஆன்லைன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க போகுது. வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. ஆனால் பணத்தை முதலீடு செய்யும்போது 2 முறை நீங்கள் யோசிக்கணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து தான் நீங்கள் செய்யணும். இந்த திட்டத்தில் முதலீடு செஞ்சால் உடனே ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. அதிக லாபம் தருவதாக சொல்லப்படுற திட்டங்களில் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் உங்களுடைய மதிப்பு உயரப்போகுதுங்க. உங்களை மதிக்காதவங்க கூட உங்கள் ஆலோசனையை கேட்கக்கூடிய நிலை வரும். உறவினர்கிட்ட இருந்த மனக்கசப்புகள்லாம் இந்த மாதம் குறைய ஆரம்பிக்கும். சிலர் உங்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாலும் உண்மையை வெளியே வருங்க. அது உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்க முடியாதுங்க. உங்களை யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ அதெல்லாம் வெளியில் வரும். நீங்கள் அமைதியாக இருந்ததே உங்களுடைய மிகப்பெரிய பலமாக அது மாறும். வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, வேலை அனுமதி இதில் எல்லாம் இருந்த தாமதங்கள்லாம் குறையும். வெளிநாட்டில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமானம் மெதுவாக அதிகரிக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள்லாம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் தயாராக இருக்கிறவங்களுக்கு நேரத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு நீங்கள் படிக்கணும். உயர்கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் மனநிறைவு அளிக்கக்கூடிய மாதமாக அமையுங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் குறைய தொடங்கும். கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் பற்றிய பேச்சுக்கள்லாம் தொடங்க வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு புது வாடிக்கையாளர்கள்லாம் கிடைப்பாங்க. வீட்டில் ரொம்ப நாளாக ஒத்தி வைக்கப்பட்டிருந்த நல்ல காரியமெல்லாம் நடைபெற தொடங்க போகுது. பணவரவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் மிதமான வளர்ச்சி தான் தரும். கையில் பணம் வரும். ஆனால் அதே நேரத்தில் சில எதிர்பாராத செலவுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கினவங்களுக்கு மெதுவாக கடனை அடைக்க தொடங்குவீங்க. ரொம்ப நாளாக வரவேண்டிய பணம் சிலருக்கு கைக்கு வந்து சேரும். ஆனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் வந்ததுமே முழுசையும் செலவு செய்யாமல் ஒரு பகுதியை நீங்கள் சேமித்து வைக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவுன்னு நம்புங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். கூடுதல் வருமானத்துக்கான புதிய வாய்ப்பெல்லாம் உருவாகும். சிலர் ஆன்லைன் மூலமாக கூடுதல் வருமானம் பெற தொடங்குவாங்க. கமிஷன், ஊக்கத்தொகை, நிலுவத்தொகை இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் வச்சுருந்த சில முக்கியமான ஆசைகள்லாம் நிறைவேற தொடங்கும். ஆனால் எல்லாமே ஒரே நாளில் நடக்காதுங்க. மாதத்தோட முதல் பாதியை விட 2ஆம் பாதி ரொம்பவே சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. அரசு அலுவலகங்களில் நிலுவையில் இருந்த கோப்புகளில் நகரத் தொடங்கும். கல்வி, வேலை, தொழில், திருமணம் இதிலெல்லாம் இருந்த தடைகள்லாம் மெதுவாக விலகும்.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைங்க. ஆனால் உடல் சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும், போதுமான தண்ணீர் குடிக்கணும். அதிக கோபமும் மன உளைச்சலையும் நீங்கள் தவிர்க்க பார்க்கணும். தினமும் கொஞ்ச நேரமாவது நடைப்பயிற்சி, யோகா செஞ்சீங்க அப்படின்னா அது நல்ல பலனை கொடுக்கும். மருத்துவ சிகிச்சை பெற்று வரவங்களுக்கு மருந்துகளை இடையில் நிறுத்தாமல் மருத்துவரோட ஆலோசனையை நீங்கள் பின்பற்றணுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். பல நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்களை குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வருங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்க வாய்ப்பு இருக்குது. திருமண பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக திருமணமாகாமல் காத்துக்கிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்குது. இதுவரைக்கும் பல காரணங்களால் தடைப்பட்ட திருமண பேச்சுகள்லாம் மறுபடியும் தொடங்க வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் இல்லை அப்படின்னா நல்ல பெண் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவங்க நடத்தும் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, அவசர ஜாதகம் பார்க்காம குடும்ப பின்னணி தெரியாமல் முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையை ஆராய்ந்து முடிவு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. திருமணமான தம்பதிகளுக்கு சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தாலும் கூட அது பெருசாக பிரச்சனையாக மாறாது. அன்பும் புரிதலும் அதிகரிக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாமல் பல வருஷமாக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த மாதம் நம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக இருக்குங்க. மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்களோட குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கல்வியிலையும் அவர்களுடைய திறமையிலையும் முன்னேற்றம் ஏற்பட போதுங்க. பள்ளி கல்லூரியில் நல்ல மதிப்பெண்கள்லாம் பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் மொபைல், சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுறத பெற்றோர்கள் கவனித்து பாருங்கள். குழந்தைகளோட அதிக நேரம் நீங்கள் செலவிட பழகுங்க. வீடு, மனை, வாகனமெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு, மனை இல்லை அப்படின்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகலாம். அது அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதுக்கான நல்ல தகவல்கள்லாம் கிடைக்கலாம். வங்கி கடன் தொடர்பான விஷயங்கள்லாம் சாதகமாக அமையுங்க. ஆனால் எந்த ஒரு ஆவணத்திலுமே கையெழுத்து விடுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் ஒரு எழுத்து விடாமல் படித்து பார்த்துட்டு சட்ட ரீதியான ஆவணங்களை வழக்கறிஞர் இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட நிபுணர்கிட்ட சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்திடுறது ரொம்ப நல்லது. வாகனம் வாங்க நினைக்கிறவங்க உங்களுடைய பொருளாதார நிலையை கருத்தில் வச்சுட்டு முடிவெடுங்க. புது முதலீடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் முதலீடு செய்ய நினைக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதிக லாபம் கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை உடனே நீங்கள் நம்பக்கூடாது. நம்பி கொண்டு போய் பெரிய தொகையை முதலீடு பண்ணிடக்கூடாது. அதுலேயும் பங்கு சந்தை, கிரிப்டோ இது மாதிரியான விஷயங்களில் அதிக ஆபத்து இருக்கக்கூடிய முதலீடுகளில் அனுபவம் இல்லாமல் இறங்குறது சரியான நேரமாக இருக்காது. அது சரியானதாக இருக்காது. நிலையான ஆராய்ந்து செய்யப்பட்ட முதலீடுகளே பாதுகாப்பானது. குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனை செஞ்சு முடிவெடுங்க, அதுதான் நல்லது. உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் குறைய தொடங்க போகுது. சகோதரர் சகோதரிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாக போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றின பேச்செல்லாம் நடைபெறும். சிலருக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகளாக கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் உண்மையான நண்பர்கள் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள போகிறீங்க. உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்களையும் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறவங்களையும் சீக்கிரத்தில் நீங்கள் அடையாளம் காண முடியும். புது நட்புகளை ஏற்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக நட்சத்திர பலனை பார்த்தோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் ஆகஸ்ட் 1 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் எடுக்கிற வேலையில் இழுபறியாகும். நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறையாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருந்த தைரியம், வேகம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அலைச்சல் அதிகரிக்கும். உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இல்லாமல் போகுங்கிறதால ஞான மோட்சக்காரகன் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தேவைக்கேற்ற பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எப்போவோ உங்களால் பலனடைஞ்சவங்க இந்த நேரத்தில் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். குடும்பத்துக்குள்ளே இருந்த சங்கடங்கள்லாம் விலக போகுது. ஆகஸ்ட் 9 முதல் குரு நேர்கதியில் சஞ்சரிக்கிறதால அவருடைய பார்வைகளால் உங்கள் எண்ணமெல்லாம் ஈடேற போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. எதிர்ப்பு, வம்பு வழக்கு என்றிருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. செல்வாக்கு கண்டிப்பாக உயரப்போகுது.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக போகுது. விவசாயிகளுக்கு விளைச்சலில் கூடுதல் கவனம் தேவைங்க. கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள், அதாவது அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 24, 27, ஆகஸ்ட் 6, 9, 15. பரிகாரமாக நீங்கள் ராஜராஜேஸ்வரியை வழிபட நன்மைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் சஞ்சரிக்கிறதால பிள்ளைகள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண முயற்சியெல்லாம் கைக்குள்ளேயே வருத்தம் உங்களுக்கு மேலோங்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உறவுகளோட இணக்கமில்லாத நிலை இருக்கும். உங்கள் லாபாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு தகுதியின் அடிப்படையில் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அரசு அனுமதிக்காக மேற்கொண்ட முயற்சிகள்லாம் வெற்றியாக முடிய போகுது. வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுது. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை மாற்ற வேண்டிய நிலை உருவாகும். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாகும். ருட ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால உங்கள் வேலையில் நிதானம் வேணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உடனே இருக்கிறவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உடல்நிலையில் அப்பப்போ ஏதாவது ஒரு சங்கடமெல்லாம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. உடனடியாக ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனடியாக மருத்துவரை நீங்கள் சந்திக்கிறது நல்லது. வழக்கு விவகாரங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போகும். இழுபறியாக இருக்கிறதால எல்லாத்துலேயுமே நீங்கள் நிதானம் காக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பாதிபதியும் சப்தமாதிபதியுமான செவ்வாய் மாதத்தின் முற்பகுதியில் மறைவு பெறுவதால் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தினரோட வாழ்க்கை துணையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் நெருக்கடியான மாதமாக விவசாயிகளுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 24, 31, ஆகஸ்ட் 4, 6, 13, 15. பரிகாரமாக நீங்கள் தில்லைக்காளியை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. தன புத்திரக்காரகன் குரு ஆகஸ்ட் 9 வரைக்கும் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறதால வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள்லாம் விலக போகுது. உடன் பணிபுரிவோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. மேலதிகாரியின் உதவியால் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புது முயற்சிகள்லாம் வெற்றியாக போகுது. ஆத்மகரகன் சூரியன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதால எடுத்த வேலைகள்லாம் முடித்து ஆதாயம் காண முடியும். உங்களால் வருமானத்துக்குரிய வழிகள்லாம் தெரிய போகுது. அரசு வழி முயற்சிகள்லாம் சாதகமாக போகுது. உங்கள் செல்வாக்கு உயருங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த வருமானம் வரும். ஆடை ஆபரணம், வாகனம் கனவெல்லாம் நனவாக போகுது. கையில் பணம் புரள போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலை இருக்க போகுது. குழந்தைகள் நலனில் அக்கறை உண்டாகும். உங்களுக்கு ஆகஸ்ட் 1 முதல் உங்கள் பாக்கியாதிபதி புதன் கேந்திர பலம் பெறுவதால் வருமானம் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்க போகுது. கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும். வியாபாரிகளுக்கு, கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் முடிவுக்கு வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 24, 30, ஆகஸ்ட் 3, 6, 12, 15. பரிகாரமாக நீங்கள் சுப்பிரமணியரை வழிபட எடுத்த வேலைகள்லாம் வெற்றியாகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.